வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2020 வேரியண்ட். ஃபயர் டிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரெகுலர் டிவியை நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவியாக மாற்றலாம். இல்லாட்டி உங்கள் டிவியில் உள்ள இந்த ஸ்மார்ட் யூஐ வந்து நல்லா இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் அந்த டிவிக்கும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு யூஐ அதுக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்போ இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 2020 வேரியண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2020 வேரியண்ட் இருக்குது, 2019 வேரியண்ட் இருக்குது, அப்புறம் ஃபயர் டிவி ஸ்டிக் லைட்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, ஃபயர் டிவி ஸ்டிக் 4Kன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் எது பெட்டர் சாய்ஸுங்கிறதையும் நான் வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். எது உங்களுக்கு உகந்த ஒரு ஸ்டிக்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதை பற்றிய முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2020 என்ன புதிதாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1080p ஸ்டிக் தான். ஸோ 4K டிவிக்கு 4K கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் 4K வாங்கணும். இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2020 ஒரு பெட்டர் ப்ராசஸர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. போன வருடத்திய ஸ்டிக் 2019 கம்பேர் பண்ணும்போது ஸோ வந்து ஒரு 50% ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அடுத்தது வந்து இதில் வந்து டால்பி அட்மாஸ் மற்றும் HDR சப்போர்ட்டோடு இது வருது. இப்போ இருக்கிற இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கில் எது வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 4K டிவி இருக்குது, எனக்கு இன்டர்நெட் வந்து ஸ்பீட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக் 4K வாங்கிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு 4Kல நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து 4K டிவியில் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து டிவியில் உள்ள அப்ஸ்கேலிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து 4K டிவி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக் 4K வாங்க, ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும். எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து 1080pல பார்த்தா போகும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2020 வேரியண்ட் நீங்கள் வாங்கலாம். இப்போ இதோட விலை வந்து 2500 கிட்ட. இப்போ சில ஆஃபர்ஸில் இப்போ அமேசானில் நீங்கள் வாங்கலாம். பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்பப்போ விலைகள் மாறும். ஸோ நீங்கள் அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபயர் டிவி ஸ்டிக் 2019க்கு இது வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். வாங்குறதே வாங்குறீங்க, லேட்டஸ்டான இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2020 வேரியண்ட் வாங்கலாம். அப்புறம் இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் லைட்னு ஒரு வேரியண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட், டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் கிடையாது. அதுவும் 1080pல தான். ஆனால் ஃபயர் டிவி ஸ்டிக் லைட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரிமோட்டில் வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் கிடையாது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வேணும்னா இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2020 நீங்கள் வேரியண்ட் வாங்கலாம். சரி, இப்போ இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இதை யூஸ் பண்ணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. இந்த அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம யூஷுவல் அன்பாக்சிங் கத்தி எதுவும் தேவையில்லை. இங்கே வந்து ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக ஓப்பன் பண்ணிடலாம். ரிமோட், ஃபயர் டிவி ஸ்டிக் இதான் வந்து உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணணும். டிவியில் உள்ள இந்த HDMI போர்ட்டில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு அடாப்டரும் தந்திருக்காங்க. சில டிவியில் வந்து டைரெக்டாக போட முடியாது, அதுக்கு ஒரு அடாப்டரும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அதை மாட்டிக்கிட்டு இதை நீங்கள் வந்து உங்கள் டிவியில் சொருகிக்கலாம். யூசர் மேனுவல், பவர் அடாப்டர் மற்றும் அதற்கான கேபிள். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபயர் டிவியில் சொருகி இது வந்து உங்கள் பவர் சாக்கெட்டில் போகும். ரிமோட்டுக்கான 2 பேட்டரி. ஸோ இதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. இது வந்து டிவியில் HDMI போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இந்த கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பவர் சப்ளையில் இதை பொறுத்துக்கிடும். அப்புறம் உங்களுக்கு ரிமோட் மற்றும் பேட்டரி தந்திருக்காங்க. இப்போ டிவியில் பொருத்திட்டு செட்டப் பண்ணுறது எப்படின்னு காண்பிக்கிறேன். ஃபயர் டிவி ஸ்டிக்கை வந்து டிவியோட HDMI போர்ட்டில் நான் வந்து சொருகியாச்சு, பவரும் ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து செட்டப் பண்ணலாம். ஸ்க்ரீனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, பல லாங்குவேஜில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் போதும். அடுத்தது வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் தேவை ஸ்ட்ரீமிங் பண்ண. சில சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது போல். ஸோ அது வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் அமேசான் அக்கௌண்ட் மூலமாக அக்கௌண்ட் செட் பண்ணணும். amazon.in/code ஒரு பேஜ் உங்கள் ஃபோனில் உள்ள அந்த மொபைல் ப்ரௌசரில் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்கள் அமேசான் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற கோடை ஆட் பண்ணணும். செட்டப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லேட்டர் நீங்கள் செட்டிங்ஸில் போய் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைம் வீடியோ இல்லாட்டி வேறு ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு பின் வேணும் இந்த மோடில். இப்போ ரிமோட்டோட பேரிங் ப்ரொசீஜர். டேட்டா மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தேவையான டேட்டாவோட லிமிட் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வீடியோ ரெசல்யூஷனும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஹோம் பேஜ். கண்டென்ட் எல்லாமே இங்கே தான் தெரியும். பட் கண்டென்ட் பார்க்க அந்தந்த ஆப்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக் தேவை.
ஸோ ப்ரைம் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், நெட்ஃப்ளிக்ஸுக்கு அதுக்கான தனி சப்ஸ்கிரிப்ஷன், இப்படி சப்ஸ்கிரைப்டு ஆப்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பல கேட்டகரிஸில் ஆப்ஸ் இருக்குது, சில ஃப்ரீ ஆப்ஸும் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூபும் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக். யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸி, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி யூஐ, பல ஸ்ட்ரீமிங் ஆப் சப்போர்ட் இருக்குது, சில கேம்ஸும் தந்திருக்காங்க, டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஸோ இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் வாங்கக்கூடிய பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லேட்டஸ்ட் ப்ரைஸ் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.